الذين آمنوا وتطمئن قلوبهم بذكر الله ألا بذكر الله تطمئن القلوب. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனை எப்படி அமைத்திருக்கிறான் என்று சொன்னால், எப்பேற்பட்ட மனிதராக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட குணாதிசயம் உள்ள நபராக இருந்தாலும் சரி, அந்த நபருக்கு இந்த குர்ஆன் உபதேசம் என்ற அடிப்படையில் மிகவும் எளிமையான ஒரு உபதேசம் செய்யக்கூடிய பொருளாக தான் அல்லாஹ் அமைத்திருக்கிறான். எப்பேற்பட்ட மனநிலை உள்ள மனிதனாக வேண்டாலும் இருக்கட்டும், அவன் சோகமாகவும் சந்தோஷமாகவும் அதிருப்தியாகவும் திருப்தியாகவும் எப்படிப்பட்ட நிலைமையாக இருக்கட்டும், குர்ஆனை அவன் அணுகினால், உபதேசம் வேண்டும் என்று அணுகினால், ஏதாவது ஒரு விஷயத்தில் வழிகாட்டுதல் வேண்டும் என்று அணுகினால், குர்ஆன் அவனுக்கு எல்லா இடத்திலும் நல்ல பாதையை மட்டும்தான் காண்பிக்கும், செவ்வையான பாதையை மட்டும் காண்பிக்கும் என்பதை நாம் நிறைய இடத்தில் பார்த்தது உண்டு. அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான், வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ர் ஃபஹல் மின் முத்தக்கிர். அல்லாஹ் கேள்வி எழுப்புகிறான், இந்த குர்ஆனை உபதேசம் பெறுவதற்காக நாங்கள் எளிமையாக ஆக்கியிருக்கிறோம், மிகவும் ஈஸியாக ஆக்கியிருக்கிறோம். ஃபஹல் மின் முத்தக்கிர், உபதேசம் பெறுபவர் யார் இருக்கிறார் என்று அல்லாஹ் கேட்கிறான். இந்த இடத்தில் கேள்வி என்பது சிந்திக்க வைக்கிறது. யார் இருக்கிறார் என்று சொன்னால், அந்த இடத்தில் நான் இருக்கிறேனா, குர்ஆன் மூலியமாக நல்ல வழிகளை தேடக்கூடிய நபராக நான் இருக்கிறேனா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ரசூல் அவர்கள் காபத்துல்லாஹ்க்கு முன்னால் குர்ஆனை வழக்கமாக ஓதிக்கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்தில் குர்ஆனை ஓதக்கூடிய உள்ளங்கள் எல்லாம் மாற்றங்கள் ஏற்படும். மாற்றம் ஏற்படும் பொழுது துஃபைல் பின் அமர் அத்-தௌசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவிற்கு காபத்துல்லாவை தவாஃப் செய்யலாம் என்று வெளியூர்ந்து வருகிறார்கள். மக்காவுடைய காஃபிர்கள் தடுக்கிறார்கள், துஃபைலை உள்ளே செல்ல வேண்டாம், அப்படி சென்றால் நீங்கள் காதை மூடிக்கொள்ளுங்கள், ஏனென்றால் உள்ளே ஒரு சூனியக்காரன் இருக்கிறான், அவனுடைய வார்த்தைகள் உங்களுடைய உள்ளத்தில் தாக்கம் ஏற்படுத்தும் என்று சொல்லி ஏற்கனவே அந்த காஃபிர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். அதே போன்று துஃபைல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்தார்கள், ரசூல் அவர்களை கடந்து செல்லும் பொழுது ரசூல் அவர்களை கண்டு, அதாவது அந்த காஃபிர்கள் சொன்ன சூனியக்காரன் இவர்தான் இருக்க முடியும் என்று சொல்லி காதுகளில் கையை வைத்து அவர்கள் சென்று கொண்டிருந்தார்கள். ஆனால் இவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை நான் ஏன் கேட்கக்கூடாது, அந்த குஃபாருடைய பேச்சை நான் ஏன் கேட்க வேண்டும், இப்படி ஒரு சிந்தனை வந்த பிறகு திரும்ப இன்னொரு முறை வந்தார்கள். இந்த நேரத்தில் ரிட்டன் வரும் பொழுது அவருடைய காதுகளில் விரல்கள் கிடையாது. ரசூலா ஓதக்கூடிய குர்ஆனுடைய வசனங்களை கேட்கிறார்கள், கேட்டு அவருடைய காதுகள் அது நுழைகிறது. நுழைந்த பிறகு அதே இடத்தில் அவர்கள் சிந்தித்து ஈமான் கொள்கிறார்கள் என்பதை நாம் ஹதீஸில் பார்க்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, எந்த நபர்கள் குர்ஆனை கேட்க வேண்டும் அல்லது குர்ஆன் மூலமாக திறந்த வேண்டும், குர்ஆன் மூலமாக ஏதாவது ஒரு கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அழகிய நியத்துடன் அமர்ந்தால் போதும், குர்ஆனை படித்தால் போதும், ஓதினால் போதும், ஏதாவது ஒரு இடத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நல்ல வழிகளை நமக்கு திறந்து விடுகிறான் என்பதுதான் துஃபைல் பின் அமர் அவருடைய வாழ்க்கையிலிருந்து சுருக்கமாக நமக்கு தெரிகிறது. எனவே குர்ஆன் ஒரு உபதேசமுடைய பாடமாக நாம் பார்ப்போம், அதன் மூலமாக நிறைய விதமான உபதேசங்களை அதிலிருந்து பெறுவோம். அல்லாஹ் ரப்புல் நம் அனைவருக்கும் ஹிதாயத்துடைய பாதைகளை திறந்து வைப்பானாக. ஆமீன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.